ஒரே ஒரு குறை, வாழை இலை இருந்துச்சுன்னா அட்டகாசமாக இருந்திருக்கும். வயலுக்கு போக நேரம் இல்லை. 5 மணிக்கே கடைக்கு போயிட்டோம் கறி எடுக்க. இப்போது ரெடி ஆகிட்டு நம்ம உலசூர்லாம் சாப்பிட மாட்டோம், வீடியோக்காக கொஞ்சம் ஹெவியாக வச்சுருக்கோம். 50-50யாக சாப்பிட்டுக்கிட்டோம். இதில் பாதி எனக்கு பாதி ஒய்ஃபுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் கூட கசப்பு இருக்காதுன்னு நினச்சேன், ஆனால் கசப்பு இருக்குது. கசப்பு இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆட்டுக்குட்டி நிறைய, அதாவது வேப்பிலை சாப்பிட்ருக்கு. அது இந்த குடல் வழியாக அப்படி நமக்கு சமையல் பண்ணாலும் நம்ம வயிற்றில் உள்ள குடல் புழுக்கள், அது போக குடல் சம்மந்தப்பட்ட பல பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கும் இந்த குடல். அதனால் நம்ம எப்போது ஆஃபர்னு சொல்லிட்டு கூப்பிட்டாலும் கால் பண்ணிடுவார் கடைக்காரரு, உடனே ஓடி போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம். நிறைய, அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நிற்கும் போதே கடையில் இந்த சுவரொட்டின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் முன்னே எடை போட்டுருந்தாங்க. இப்போ பீஸ் ரேட்டாமா, சிறுசாக இருந்தால் 100 ரூபாயாமா, கொஞ்சம் பெரிய சைஸ் இருந்தால் 150. அப்படியே விலைவாசியும் கூடி போயிட்டே இருக்குது. அடுத்து நம்ம கொஞ்ச நாள்லேயே ஆடு வளர்ப்பதையும் நிறைய அப்படியே பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு பெரிய விவசாய பண்ணை, அதுக்குள்ளே நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்தும் இருக்கிற மாதிரியாக கூடிய சீக்கிரம் ரெடி பண்ணணும். நான் மாத்திரம் இல்லை, எல்லாருமே வீட்டுக்கு தேவையானதை. ஏன்னா எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் நோய் வந்துட்டு அப்படின்னா ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடுவோம். நிறைய ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க. தாத்தா பாட்டி சொல்லியிருந்த நிறைய விஷயங்களை அப்படியே திரும்ப கொண்டு வந்தாலே நிறைய நம்ம ஆரோக்கியம் கிடச்சிரும். அதுபோக எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு தான் சாப்பிடுவோம் கிராமப்புறங்களில், மட்டன் இந்த மாதிரியான விஷயமா. இப்போ ஓவர் வெயில், காலையில் 10 மணியை தாண்டிட்டு, அதனால் ஒரு ஏரியாக ஈவினிங் குளிச்சுடுவோம். எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு நைட் சாப்பாடு இன்னும் தலைகறி, ரத்த பொரியல் அதெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்குது. மதிய சாப்பாடு, நைட்டு மீதி இருக்கிறதெல்லாம் நம்ம தான் முடியும். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.